ஐபிஎல்லோட 57வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். கேகேஆர் இன்னுமே பிளே ஆஃப் கண்டென்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு இது முக்கியமான போட்டி. சிஎஸ்கே பிளே ஆஃப்லேருந்து வெளியில் இந்த போட்டி முக்கியம் இல்லை அப்படின்னாலும் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் தான் விளையாடுவாங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பரான ஆப்பு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரெகுலராக நம்ம டீம் கிரியேட் பண்ணுறோம். அந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய ஃபேண்டசி ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஆன் டைமில் லைவாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பர்டிகுலராக இந்த ஓவரில் இவ்வளோ ஸ்கோர் வரும், 5 ஓவர் வரைக்கும் இவ்வளோ ஸ்கோர் வரும், இந்த பர்டிகுலர் பிச்சில் இந்த பர்டிகுலர் பிளேயர் 50+ அடிக்க முடியும், இன்னும் இந்த பர்டிகுலர் பிளேயர் 2+ விக்கெட் எடுக்க முடியும், ஓவராலாக இந்த டீமு இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இப்படிலாம் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்தலாம். அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த பக்கம் சாயலான்னு நீங்கள் எஸ்னோ கொடுத்தீங்கன்னா அங்கே ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இந்த விஷயமே செட்டாக பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து மே 25 வரைக்குமான அந்த ப்ரைஸ் அங்கே பார்க்குறோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி. கிளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு மே 7 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், கிரவுண்டு பெருசு அப்படின்னா கூட. அதனால் நிறைய ஸ்கோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக பெல்டராக ட்ராக் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல போனால் ரீலே பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 101 போட்டி, அதில் ஆவரேஜ் 168. கடந்த 2021லேருந்து 22 போட்டி, அதில் ஆவரேஜ் 197. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. 200 ரேஞ்சில் தான் நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை எதிர்பார்த்து தான் போகணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 12 வின்னு, சேஸ் பண்ணும்போது 9 வின்னு. இல்லை கொஞ்சம் பேட் ஃபர்ஸ்ட் ரன்ஸாக அந்த போல் வைக்கும்போது செகண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயந்தான் இந்த பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட்டு தான். அண்ட் கேகேஆர் தான் அதிகபட்ச ஸ்கோரான 261க்கு 6 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. கேகேஆர் தான் லோ ஸ்கோரான 149க்கு 8 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அது 2021லேருந்து லோ. ஓவராலாக ஆர்ஆரோட லோ வந்து 81க்கு 10 அப்படின்றது தான். 150க்கு விழோ ஒரே ஒரு முறை மட்டும்தான் கடந்த 2021லேருந்து. அதில் 22 போட்டியில் 170க்கு எபோவாவை 18 டைம்ஸு. ஒரு சில டைம்ஸ் மட்டுமே லோ ஸ்கோர் வந்திருக்கு. கண்டிப்பாக ஹை எண்டில் ஸ்கோர் வரும் எதிர்பார்க்கலாம். கேகேஆர் அவங்களோட ஹோமில் ஓரளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 94 போட்டியில் 54 ஜெயிச்சிருக்காங்க, 39 லாஸ் ஆகிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 26 வின்னு, சேஸில் 28 வின்னு, 173 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். சேஸ் பண்ணும்போது 149 ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் மட்டுமே ஆவரேஜாக இருந்திருக்கு. 184 சேஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக. இங்கே சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்ட 12 போட்டியில் 6 வின்னு, 6 லாஸ். அதில் சேஸ் பண்ணும்போது 4 வின்னு, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 வின்னு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 168 இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 131 அப்படின்னு குறைஞ்சிருக்காங்க. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது விக்கெட்ஸ் குறைவாக விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது விக்கெட்ஸ் 5 விக்கெட் அப்படின்னு விட்டுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பயுமே அந்த விக்கெட் பேஸில் ஓரளவுக்கு கீப் பண்ண நினைப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன் தான் அவங்களுக்கு மோசமான சீசனாக ஓவராலாக அமைஞ்சிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக 162 சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஸ்கோர்ஸை ரீசெண்டாக பாருங்கள். அந்த 200 ரேஞ்சில் நிறைய இருந்திருக்கு. 206, 201, 198, 238, 200. அண்ட் மிடில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. 174, 157, 153 அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி 261 இந்த கிரவுண்டோட ஹை ஸ்கோரு 222 அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ஹை எண்டில் ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்து போகணும். கேகேஆர் அவங்களோட ஓவர்சீஸில் குர்பாஸ், நரேன், ரசல், மொயின் அலி. இல்லை மொயின் அலி பவுலர் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவர் நல்ல பேட்டர் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இந்த டீம் இப்போ பவுலர் பேஸில் அண்ட் லேட்டாக தான் அனுப்புகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ரசல் ஆல்ரவுண்டர், ஆனால் அவரை பேட்டர் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சீசனில் அந்தளவுக்கு சிறப்பான பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்கல. போன போட்டியில் தான் அந்த சூப்பர் இன்னிங்ஸு பவர்ஃபுல் ரசல் அப்படின்னு ஷோ பண்ணார். நரேனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அவர் ஓப்பன் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸு ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஹிட் அண்ட் மிஸ் டைப் ஆஃப் பிளேயர் அப்படின்றத மறுபடியும் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. குர்பாஸ் ஃபார்மில் அவுட்லேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குறா. ஆனால் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக இப்போ இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஆன் சீட்னு பார்க்கும்போது சூப்பர் டீம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ரஹானே, ரகுவன்சி, ரிங்கு, வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப், மொயின் அலி இப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. பட் இந்த பேட்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ரஹானே, ரகுவன்சி ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். மற்ற யாருமே கன்சிஸ்டன்ட் இல்லை. பெரிய இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் யார்ட்டையும் வரல. சொல்லப்போனால் ரசல் போன போட்டியில் ஒரு 50 அடித்தது மட்டும்தான், மற்றபடி டோட்டலாகவே இல்லை.
ரிங்கு சில நேரங்களில் அந்த 30s இருக்கார். அவர் லேட்டாக வரதுனால அந்த ஒரு விஷயம் ஓகேன்னு சொல்லலாம். ரெகுலராக இருக்கிற ரிங்குவை இந்த சீசனில் பார்க்க முடியல. வெங்கடேஷர் மேலே அனுப்பும்போது ஒரு சில நேரங்களில் ஓகே, ஆனால் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஷோ பண்ணியிருக்காரு. இந்த ப்ரைஸ் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஒரு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கலான்னு தோணுது. அண்ட் ஓவராலாக பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. வருண் நல்லா பண்ணியிருக்கார். ஹர்ஷித் ராணா எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா கூட அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. வைபவ் ஓவராக நல்லா பண்ணியிருக்காரு. மொயின் அலி ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே பவுலிங் தான் நல்லா பண்ணுவார், அது பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து அவங்க டீம். அண்ட் சுனில் நாராயணோட பவுலிங் டீசெண்டாக இருந்திருக்கு. நம்பர் பார்ப்போம். குர்பாஸோட நம்பர் ரீசெண்டாக 30s சில ரன்ஸு கடந்த 2 போட்டியில் தான் 20+ அப்படிங்கிறதே கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காரு. சுனில் நாராயண் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை பாருங்கள் பேட்டிங் பேஸில். இதுதான் சுனில் நாராயண். ஒரு சில நேரங்களில் மட்டும் ஹிட் பண்ணார். போன சீசனில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சுது. ரஹானேவோட நம்பர் பாருங்கள், அந்த 20s ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கார். கண்டிப்பாக குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போவார். அந்த கன்சிஸ்டண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. பட் கொல்கத்தாவில் அவரோட நம்பரை பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. 56, 61, 50 அண்ட் 2 30s ரன்ஸு. ரகுவன்சி கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. இவங்க கொஞ்சம் சரியாக பயன்படுத்தலையோ, இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த இது இருக்குது, பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம 4ல் மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நிறைய நேரங்களில் கமெண்டேட்டர்ஸ் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பலாம் அப்படிலாம் யோசிக்க சொல்கிறாங்க. பட் டெஃபினட்டாக கொல்கத்தா இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டாங்க. ஏன்னா ரகுவன்சி வந்து நம்ம 4ல் இருந்தால் தான் அவரோட பெஸ்ட் அவுட்புட்டை வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேட்டாக அனுப்புனாலும் அவர் அவுட்புட் கொடுக்குறா இருந்தால் கூட இந்த இடம் அவருக்கு ஓகேமான இடமா இருக்குது. ரசல் போன போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள் டிஜிட்டே ரீசெண்டாக தான் தொட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஓவராலாக சரி இல்லை. அண்ட் ரிங்குவோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அந்த 30s ரேஞ்சில் சில நேரங்களில் வர முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வெங்கடேஷோட பர்ஃபார்மன்ஸு மேலே அனுப்பலை, அவ்வளோ சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ரமன்தீப் அவர் ஒரு ஃபீல்டராக அந்த டீமுக்கு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய கேட்சஸ் பிடிக்கிறாரு, அதை பார்க்குறோம். பட் அந்தளவுக்கு அவரோட பேட்டிங்கை பார்க்க முடியல. லேட்டாக வர்றது ஒரு காரணம். மொயின் அலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலிங் பேஸில் தான், பேட்டிங் பேஸில் பெருசாக பார்க்க முடியல. 2024 இந்த சீசனில் 2 போட்டிலையுமே ஃபெயிலியரை தான் ஷோ பண்ணியிருக்கார் பேட்டிங்கில். வைபவ் ஓவரா ஓகே, பவுலிங்கில் போயிடுவோம். சுனில் நாராயணோட பவுலிங் ஒரு சில நேரங்களில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். கடந்த 3 போட்டியில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலாக ஆடடாக சொல்லணும், சிஎஸ்கேயில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ரூ ரசல் கடந்த 5 போட்டியில் 5 விக்கெட். ஆனால் பவுல் பண்ணும்போது நிறைய நேரங்கள் விக்கெட் எடுக்கிறார். ஸோ நிறைய நேரங்களில் ஓவர்ஸ் முழுமையாக கொடுக்குறாங்களா அப்படின்னா அது இல்லை. சொல்லப்போனால் இந்த ஓவரால் லிஸ்ட்லேயே ஒரே ஒரு இடத்துல தான் இந்த 4 ஓவர் கோட்டா அப்படின்னு வீசியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியும் பேட்டிங் பேஸில். மொயின் அலி டீசெண்டான பவுலிங். வைபவ் ஓவரா மோஸ்ட்லி விக்கெட் எடுத்துறாரு. இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங் என்ன சொல்லப்போனால் ஓவரால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விக்கெட் டேக்கிங் இல்லை. அண்டர் ரேட்டட் பவுலர் வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கார். விக்கெட் டேக்கிங் பெஸ்ட் பவுலராக இருந்துகிட்டு இருக்காரு. ஹர்ஷித் ராணா கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா கூட கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கப்பலாம். பட் நமக்கு தேவை விக்கெட்டு, நமக்கு தேவை பாயிண்ட் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னைக்கு புது பிளேயர் ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய புது பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, தேவால் பிரவீஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ உர்வில் பட்டேல் அப்படின்ற ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்டை தோனியை தூக்கிட்டு உர்வில் பட்டேல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போயே பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, பார்க்கணும். கேப்டன் MS தோனி ஸோ கண்டிப்பாக இந்த சீரியஸில் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓரளவுக்கு ஒரு ப்ரைடோடு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். பட் ஆல்ரெடி நிறைய விமர்சனங்கள் தோனி மேலே வந்துருச்சு. ரிட்டையர் ஆகுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே போன போட்டியில் தோத்தது கூட அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. யார் வேணுமாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம். சிவம் துபேவை மேலே அனுப்பியிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை போட விடாமல் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் போன போட்டியில் ரொம்பவே சூப்பராக விளாண்டாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சில திங்கிங் பேஸில் மைனஸாக இருந்தது. ஓரளவுக்கு மறுபடியும் செட்டில் பண்ணுறாங்க அவங்க டீமுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆயுஷ் மாத்திரே நல்லா விளையாண்டாரு. ரஷீத் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. சாம் கரன் ஒரு போட்டியில் சூப்பராக விளையாண்டுருக்கு. அவருமே ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங். கண்டிப்பாக தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும்போது சாம் கரன் கொஞ்சம் பெட்டர் சைன் பண்ணுவார். பவுலிங் பேஸில் ஒரு ஹேண்டியாக இருக்கார். ரவீந்திர ஜடேஜா இப்போ தான் அவரை மேலே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே வரும்போது நிறைய நேரங்களில் பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஐபிஎல்லையுமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது இருக்குது. அண்ட் ஓவராலாக டொமஸ்டிக்கில் நிறைய 300 இந்த மாதிரி விஷயங்கள் மேலே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கார். பட்
இந்தியன் டீமாக இருக்கட்டும் இல்லை மோஸ்ட் ப்ராபப்ளி அவரை வந்து கீழே ஒரு பேட்டராக ஒரு ஆல்ரவுண்டராக சின்னதாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்ததுனால அவருக்கு அந்த பேட்டிங் கொடுக்கல. பட் இந்த சீசனில் பிளேயரே இல்லைங்கிற பட்சத்தில் அவர் மேலே அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புனாங்க. ஒரு சில சக்ஸஸ் நல்லாவே கொடுத்துருக்கு. அது போன போட்டியில் சூப்பராக விளையாண்டாரு. குறிப்பாக ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே டீசெண்டாக விளையாடுறாரு அப்படின்றது தான். டெவால் பிரேவிஸ் சூப்பர் பிளேயர். போன போட்டியில் செம காமெடி. ஸோ டெவால் பிரேவிஸுக்கு அவுட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஜடேஜாவும் பிரேவிஸும் ரன் ஓடினாங்க. ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே டக்குன்னு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இல்லை. முதல்ல அவுட்டு கொடுத்தா அதுக்கடுத்து டெட் பால் தான் அது. ஸோ அதனால் நடுவில் நின்னா கூட ரன் அவுட் அடித்தா கூட அவுட்டு கிடையாது. அப்படிங்கும்போது நடுவில் நின்று டக்குன்னு ஒரு ரிவ்யூ டிஓ போட்டுட்டு போயிருக்கலாம். அதை பண்ணலை. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ அது யூஸ் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. அது பயங்கரமாக வேறு நம்ம வியூவர்ஸுங்கிறேன் பொதுவாக கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாம் வந்துட்டு சிஎஸ்கேக்கு நடந்த அநியாயம் அப்படின்லாம் பொங்கி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. காசு வாங்கிட்டாங்க அம்பையர்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போயிட்டுருக்கு. கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு. 22 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. 15 செகண்ட்ஸ்க்குள்ளே ரிவ்யூ எடுக்கணும். ஸோ அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்ற வகையில் டெஃபினட்டாக அந்த ரன் இதெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ரன் அவுட்டுக்கு வேறு அம்பையரும் ஒதுங்கினார். அது ஒரு விஷயம் இருக்குது. ரன் அவுட்டும் அங்கே கிடையாது. ஸோ அதை மைண்ட் பண்ணணும். அண்ட் ஜடேஜா இவ்வளோ கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக இதை புரிஞ்சுட்டு அந்த இடத்துல சென்சிபிளாக திங்க் பண்ணியிருக்கணும். பிரேவிஸ் அவுட் இல்லைன்னா அந்த கேமே வேறு மாதிரி கூட போயிருக்கும். பிரேவிஸ் ஃபஸ்ட் பால்லே எல்பிடபிள்யூ அப்படின்ற முறையில் அவுட் ஆனால் அது ரிவ்யூ மூலமாக எடுத்திருந்தனா கண்டிப்பாக அது நாட் அவுட்டாகவும் முடிஞ்சிருக்கும். அதுவும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். அண்ட் பிரேவிஸ் நல்லா விளையாண்டுருக்கார், சூப்பராக விளையாண்டுருக்கார். சொல்லப்போனால் ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிரேவிஸை கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. எம்எஸ் தோனி ஹிட் பண்ணுறாரு, ஓகேன்னு சொல்லணும். ஓரளவுக்கு அவரோட ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளையாண்டுட்டு இருக்கு. அந்தளவுக்கு கிரேட் டிஸ்பிளே கொடுக்க முடியல, பார்க்கலாம். ஒரு கேப்டன் மெட்டீரியலாக கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. டீமை வந்து சரியான அளவில் வழி நடத்துகிறார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சிவம் தூபே இவர் இவ்வளோ லேட்டாக வரணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி டெஃபினட்டாக இருக்குன்னு மேலே அனுப்பலாம். தீபக் கூடா இப்போ தீபக் கூட போன போட்டியில் வன்ஸ்பேடிக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறதா இருந்தது. வன்ஸ்பேடி எண்டில் ஒரு சின்ன இன்ஜுரி மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி. இது வந்து ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட். ஒரு பிளேயர் காத்துட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. ஸோ அதனால் தீபக் கூடாவை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. போன இதிலே டீம் ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், வன்ஸ்பேடி அடிச்சிட்டு தீபக் கூட உள்ளே அனுப்புனாங்க. இது ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் வன்ஸ்பேடிக்கு பதிலாக உர்வில் பட்டேலை கொண்டு வந்திருக்காங்க. உர்வில் பட்டேல் ஒரு ஓப்பனிங் பேட்டர், நல்ல சக்ஸஸ்ஃபுல் பேட்டர், விக்கெட் கீப்பிங்கில் பயங்கர ஸ்கில் வச்சுருக்கிறதாவும் ஒரு கேள்விப்படுறோம். நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விக்கெட் கீப்பிங் பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றதுனால பார்க்கணும். அண்ட் இவர் தீபக் கூடாக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ என்ன கேட்டால் ஆண்ட்ரூ சித்தார்த் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். உர்வில் பட்டேலுக்கு பதிலாக உர்வில் பட்டேலுக்கு எது வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவரோட பொசிஷனில் விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். இல்லை மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் விளையாடக்கூடிய பிளேயராக, ஹிட் பண்ணக்கூடிய பிளேயராக இனி வர நாட்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய நேரங்களில் மிடில் விளையாடுற பிளேயரை ஓப்பன் பண்ண வைக்க முடியும், ஓப்பன் பண்ணுற பிளேயர் மிடில் கொண்டு வர முடியும்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக எம்எஸ் தோனி 50 ராய்டு ஓப்பன் பண்ண வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா இப்போ இவ்வளோ பெரிய ஓப்பனராக இருக்கார், அவரை ஓப்பன் பண்ண வச்சதே வந்து எம்எஸ் தோனி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால் உர்வில் பட்டேல் எந்த இடத்துல வருவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அன்சுல் கம்போஸ், நூர் அகமது, கலீல் அகமது, பதிரானா அவங்களும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. கம்போஸ் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணதுனால இங்கே ஒரு வாய்ப்பு. நூர் அகமது, கலீல் அகமது ஓகேவான பவுலிங், இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. பதிரானா கொஞ்சம் வீக்காக இருந்தார். போன போட்டியில் ஒரு சின்ன ஸ்ட்ராங் அவுட்புட் ஷோ பண்ணார், பார்க்கலாம். பட் ஓவராலாக கலீல் அண்ட் மதீஸ் பதிரானா கடைசி 2 ஓவரில் ரொமாரியா செப்பர்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு பயங்கரமாக ரன்ஸை கொடுத்தாங்க. அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போன போட்டியில் தோல்வி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எனிவே வெளியில் போயாச்சு, ஆர்சிபி ஜெயிக்கட்டும், போயிட்டு போகுது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். நம்பரை பார்ப்போம். ஆயுஷ் மாத்ரே சூப்பராக விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டியில் ஃபெயிலியர், 30+ இருந்திருக்கார். போன போட்டியில் செஞ்சுரியை மிஸ் பண்ணார். சூப்பரான ஷோ இருக்குது. இந்த ஏஜில் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, சூப்பர் தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஷேக் ரஷீத் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே கூட இருக்கார், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆயுஷ் மாத்ரே கூட இந்த சீசனில் வந்தவர். பட் ஷேக் ரஷீத் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறாரு, கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்கலாம். சாம் கரன், ஸோ இந்த இடத்துல ஷேக்கு பதிலாக கூட உர்வில் பட்டேலை கொண்டு வரலாம், அப்படி கூட யோசிக்கலாம், பார்க்கணும் ஆன் டைமில். அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி மட்டும் சக்ஸஸ், மற்றபடி சிறப்பாக இல்லை. பவுலிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஜடேஜா ரீசெண்டாக மேலே அனுப்புனதுக்கப்புறம் 2 சக்ஸஸ் இருந்திருக்கு. கண்டிப்பாக டீசெண்டாக விளையாடக்கூடிய குவாலிட்டி ஷோ பண்ணுறாரு. டெவால் பிரேவிஸ் ஓரளவுக்கு கண்டிப்பாக டீசென்ட்னு சொல்லணும். அண்டு 3 போட்டி தான் வாய்ப்பு, 2 போட்டி நல்லா பண்ணார். போன போட்டியில் அன்ஃபார்ச்சுனேட் அந்த
எல்பிடபிள்யூ அவுட் இல்லை, அவுட் எடுத்து அது ரிவ்யூ எடுத்திருந்தால் வேறு மாதிரி போயிருக்கலாம். எம்எஸ் தோனி சக்ஸஸ் அவ்வளோவா இல்லை, பேக் ஹேண்டில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஆரம்ப போட்டிகளில் அவர் உள்ளே வந்துடுறார் பேட்டிங், ஏன்னா டாப் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆச்சு, நிறைய நேரங்கள் இவர் வந்து தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த சிச்சுவேஷன் இருந்ததுனால கண்டிப்பாக எம்எஸ் தோனி உள்ளே வருவாருலாம் யோசிக்கிற இடத்துல ரீசெண்டாக உள்ளே வராரு, ஆனால் ரன்ஸ் அடிக்க மாட்டுறாரு. சிவம் துபே கொஞ்சம் மேலே வந்தால் டீசென்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி கொடுக்கவும் முடியுது, அது நிறைய டைம் இந்த சீசன்லேயே ஷோ பண்ணியிருக்காரு. மேலே அனுப்பலாம், பண்ண முடியலை. எம்எஸ் தோனிக்கு முன்னாடி கண்டிப்பாக சிவம் துபே வரணும். தீபக் கூடா டோட்டலாகவே எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு பிளேயராக தான் இருக்கார். எனிவே முன்னாடியெல்லாம் நல்லா விளையாண்டார், இப்போ இருக்கிற ஃபார்மையும் கண்டிப்பாக யோசிக்கணும், அதுதான் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மிஸ் பண்ணி தான் இந்த சீசனோட செலெக்ஷனில் தீபக் கூடா, ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் இருந்துட்டாங்க. சாம் கரன் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை பாருங்கள், ஒரே ஒரு விக்கெட்டு தான். ஸோ பவுலிங்கில் அது கொஞ்சம் மைனஸ், அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜடேஜா கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற, ஆனால் முழுமையாக கோட்டா கொடுக்கல, கடந்த 5 போட்டியிலுமே முழுமையான பால் போடலை அப்படிங்கிறத பார்க்குறோம். தீபக் கூடா பவுலிங்கில் எப்பயாவது வீசுகிறாரு. அன்சுல் கம்போஜ் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை, கஷ்டப்படுறாரு. நூர் அகமது ரீசெண்டாக கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கில் மைனஸாக இருக்கார், கடந்த 5 போட்டியில் 4 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. கலீல் போன போட்டியில் வேறு லெவலில் ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓவராலாக ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு, அண்டர் ரேட்டட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். போன போட்டியில் கொஞ்சம் மைனஸாக போயிடுச்சு. கண்டிப்பாக நல்ல பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நம்ம கடந்த 2 போட்டியில் விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்திருக்காரு. இது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிவார், அதுதான் பார்த்தீங்கன்னா ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது, அதை மாற்றணும். 2 டீமில் கம்பேர் பண்ணும்போது கம்பேரே பண்ணுறதுக்கு இல்லை, கேகேஆர் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி ஓவரால் லெவல்லையும் சரி கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் சிஎஸ்கேயில் சில யங் டேலண்ட் இருக்காங்க, ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போன போட்டியில் நல்லா விளையாண்டாங்க. அது மாதிரி ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பார்க்கணும். அது பிரேவிஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுறாரு. பேக் ஹேண்டில் சிவம் துபேவோட ஹிட்டிங், ஓவராலாக பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. இப்படி ஏதாவது காம்பினேஷனாக கேகேஆர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். பட் இதெல்லாமே ரொம்ப கலெக்டிவாக வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா இது புது யூனிட்டுங்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் யூனிட்டாக தெரியுது சிஎஸ்கே. ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்குன்னு யோசித்தோம். நிறைய பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்து இப்போ அடிஷ்னல் சீட்லாம் கேட்குற மாதிரி ஒரு லெவல் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து கேகேஆர் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு தோணுது. கேகேஆர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். அண்ட் நியூ பாலை வைபவ் வரவரா கூட வந்து பாசிபிளாக ஹர்ஷித் ராணா வீசுறதுக்கு வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது யோசிக்கிறாங்களா, வேறு ஏதாவது பாயிண்ட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வரவரா இவங்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வைபவ் வரவரா மிடில் பேஸில் மோஸ்ட்லி ரொம்ப எடுத்துகிட்டு வரதில்லை, எண்டில் சில ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வருண் சக்கரவர்த்தி மிடில் பேஸில் இருக்கார், கூட சுனில் நரேன் கொஞ்சம் லேட்டாக வர்றார். ஓல்டு பாலில் வீசுறது ஆரம்பத்துலேருந்து அவர் நல்லா பண்ணுவார், அதை தான் இப்பயும் பண்ணுறாரு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக சுனில் நரேனை கொஞ்சம் பயன்படுத்த பார்ப்பாங்க. வருண் மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அப்படின்னு பார்க்கலாம். அவர் மிஸ்டிங்னால 2 பக்கம் ஓகே தான். அண்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது நியூ பால் கலீல், அன்சுல் கம்போஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்சுல் கம்போஜ் தொடர்ந்து போவார்னு தான் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ரீசெண்டாக டவுன் ஆகிறாரு இருந்தால் கூட சிஎஸ்கே பேக் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 9-10 ஓவர்ஸுக்கு அப்புறம் தான் இந்த சீசனில் 9 ஓவர்ஸுக்கு முன்னாடியே போன போட்டியில் தான் வீசினார் அப்படின்றத பார்க்குறோம். கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். அடிக்க போகிற நேரத்தில் கொடுக்கும்போது அவரோட லைனில் நிறுத்தி இழுத்துக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனிக்கணும். நூர் அகமது மிடில் பேஸில் மோஸ்ட்லி 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கலாம். நூர் அகமது முழுமையாக வீசுறாரு. சாம் கரன் பவர் பிளேலே ஒரு சில ஓவர்ஸ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா மிடில் லேட்டர் ஓவரில். ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்குது. தீபக் கூட ஓவர் அவ்வளோவா எதிர்பார்க்க தேவையில்லை, பட் மோஸ்ட்லி எதிர்பார்க்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். சாம் கரன் ஒரு சில ஓவர்ஸ், ஜடேஜா ஒரு சில ஓவர்ஸ், கம்போஸ் ஒரு சில ஓவர்ஸ், நூர் அகமது, கலீல் அண்ட் பதிரானா முழுமையான ஓவர்ஸு. அண்ட் கலீல் பதிரானா எண்டில் வீசுகிறாங்க. இந்த சைடு பார்க்கும்போது அடிஷ்னலாக ரசல் இருக்கார், எண்டில் சில ஓவர் வீசலாம், பட் மோஸ்ட்லி அவருக்கான ஓவர் முழுமையாக கொடுக்காமல் இருப்பாங்க. அண்ட் இந்த 5 பவுலர்ஸே போதும், சிஎஸ்கே அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் 5 பவுலர் ஸ்டிக்கில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 5 ஓவராக ஹர்ஷித் ராணா முழுமையாக வீசுவாங்க. கேகேஆர் சிஎஸ்கேங்கும் போது சிஎஸ்கே தான் கண்டிப்பாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஹெட்ஹெட்டில் நல்லா இருக்காங்க. அதில் குறிப்பாக பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது சிஎஸ்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஒரே ஒரு போட்டியில் தான் கேகேஆர் பேட்ஃபஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அப்படின்னு இருக்குது. அண்ட் ரீசெண்டாக கேகேஆர் 2 வின்னு, 2 க்ளோஸ் வின்னு கண்டிப்பாக வந்துட்டு ஆப்போனண்ட்டுக்கு போகிறது உங்களுக்கு வந்துருச்சு. இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவர்னு சொல்லணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் லக்னோக்கு எகென்ஸ்டாக ஒரு வெற்றி.
அண்ட் ரீசெண்டாக பார்க்கும்போது கேகேஆர் ஓரளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த 5 போட்டியில் 2 போட்டி சிஎஸ்கே 3 போட்டி கேகேஆருங்கும் போது ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 5 போட்டியில் 4 போட்டியில் சிஎஸ்கே, 1 போட்டியில் தான் கேகேஆர் அண்ட் மிக்சடாக இருந்திருக்கு. இந்த போட்டி கேகேஆர் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கேன்னு இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணுமா சிஎஸ்கேக்கு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு வயசானவங்கள தான் சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்றது மாதிரி இப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் எம்எஸ் தோனி ஒரு பாயிண்டில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, இல்லை கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா எம்எஸ் தோனி ஒரு 20-25 ரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் அவரால் எடுக்க முடியும். இந்த பாயிண்டில் யோசிக்கலாம். மொயின் அலி விக்கெட் டேக்கிங் பேஸில் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டா, சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். கலீல் டீசெண்டான பவுலிங், அவரை கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்காங்க. செம்ம பவுலர், அதில் டவுட்டே இல்லை. இந்த சீசன் ஸ்டார்ட்டில் இவருக்கு தான் நிறைய விக்கெட் விழுவும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொன்னோம். ஆரம்பத்தில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். போக போக சிஎஸ்கே ரன்ஸே அடிக்கலைங்கும் போது இவர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை தான். அண்ட் ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற பவுலர், அவருமே குறைவாக எடுத்திருக்காங்க. டீசெண்டான விக்கெட் டேக்கிங் பவுலர், டவுட்டே இல்லை. சுனில் நரேன், சாம் கரன் அண்ட் ஜடேஜா 3 ஆல்ரவுண்டர்ஸ், 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை கேப்டனாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. அதில் சுனில் நரேன் இன்னிங்ஸை பில்ட் பண்ணாலும் விக்கெட் எடுக்க முடியும். சாம் கரன், ஜடேஜா இன்னிங்ஸையும் பில்ட் பண்ண முடியும், விக்கெட்டே எடுக்க முடியும். குர்பாஸ், ஐஸ் மாத்ரே, ரஹானே இவங்க 3 பேர்த்த ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக் அப்படின்னால டாப் ஆர்டரில் இருக்க இவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு யோசனை தான். சென்னை கொல்கத்தா மோதிர ஐபிஎல்லோட 57வது போட்டியில் விக்கெட் கீப்பர் குர்பாஸ் நல்ல சாய்ஸு. தோனியை யோசிக்கலாம் ஒரு சில இடங்களில். டாப் ஆர்டர் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும் யோசிச்சா, பட் ரிஸ்க் வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். சிவம் தூபே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. ரஹானே, ரகுவன்சி, ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் நல்லா விளையாட்டுருக்காங்க, நல்ல டச்சில் இருக்காங்க. சிவம் துபே வேணும்னா பிக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெவால் பிரேவிஸ் டீசன்ட் சாய்ஸு. ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், ஜடேஜா, ரசல் ஒரு சில இடங்களில் குறிப்பாக சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு ஹிட்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரணம், அது பண்ணுவாங்க. ரசல் அந்த மாதிரி இடத்துல யோசிக்கலாம். ஒரு பாயிண்டில் கொல்கத்தா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரசலை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது தான் நல்லது. மொயின் அலி ஒரு சில இடங்களில் குறிப்பாக சிஎஸ்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டா அப்படின்ற அந்த பாயிண்டில் வருண் நல்ல சாய்ஸு. 100 ஒரு சில இடங்களில். ஹர்ஷித் ராணா டீசன்ட் சாய்ஸு. குறிப்பாக ஒரு பாயிண்டில் கொல்கத்தா பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு தோணுது, அதில் எடுத்துக்குங்க. 14 டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். கலீல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் சுச்சுவேஷனாக நியூ பாலில் ஸ்விங். இங்கே நியூ பாலில் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. பேக் எண்டில் விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, இந்த பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கனால. ஆனால் இந்த போட்டியில் கொஞ்சம் கலீலை மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 14 ஒரு இடத்துல யார்க்கர் லென்த் இந்த மாதிரி இடத்துல, அதே நேரத்தில் அந்த வேரியேஷன் கணிக்க முடியாத வேரியேஷனாக இருக்குது. சில நேரங்கள் அது ஒயிட்ஸாக போய் நிறைய முடியுது, அது இல்லைன்னு இல்லை. இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் பேஸில் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது. இல்லை 14 மிஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் பவுல் கொல்கத்தா பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக கொல்கத்தா சைட் பவுலர்ஸே எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா கொல்கத்தா தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிஎஸ்கே அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்றதுனால இந்த கமெண்ட். மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாத்ரே, ஜடேஜா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க. சாம் கரன் ஒரு போட்டியில் நல்லா பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டா. பிரேவிஸும் நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா மட்டும்தான் சிஎஸ்கே சைடு வெற்றிங்கிறத சின்னதாக எட்டி பார்க்க முடியும். அதனால் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டீமை செட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கேப்டன் சுனில் நரேனை 1 செகண்ட் ட்ரை பண்ணலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அந்த இடத்துல அண்ட் குயிக்காக இனிஷியலாக ஆட முடியும். அண்ட் கொல்கத்தாவில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த பாயிண்டில் குர்பாஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு. ஜடேஜா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், அது சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஜடேஜா, சாம் கரனை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான் நான் நினைப்பேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் டெலகிராமில் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீம்ஸு கொடுக்குறோம். இந்த டீம் இப்போதைக்கு சாம்பிள் டீம் தான். இப்போ ஒரு கான்செப்டில் இப்போ இந்த 11 இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக ஆன் டைமில் சில சேஞ்சஸ் இருக்கலாம், இன்ஜுரி கன்சர்ன் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம டீம் கொடுப்போம், அதை பார்த்துக்குங்க. அது ஜிஎல் இல்லை மினி ஜிஎலுக்கான டீம். அதுலேருந்து சில மாற்றங்கள் கேப்டன் சேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு மினி ஜிஎல் அடித்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி குழப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.